இதயம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாரதி அந்த ரெஸ்டாரண்ட்லேயே இருந்துக்கிட்டு ஆதிக்கு கால் பண்ண, ஆதி நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே பாரதி வந்து டென்ஷன் ஆகுறாங்க. என்கிட்டயே நீங்கள் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சரி அந்த பக்கம் யார் தான் உட்காந்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு எட்டி பார்த்தா தமிழ் உட்காந்துட்டு இருக்காங்க. தமிழை பார்த்த உடனே பாரதிக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நிம்மதி ஆயிடுது. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. தமிழும் பாரதியை பார்த்துருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க ஆதி ஒரு பக்கம் பாரதியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை கூட்டிகிட்டு வரணுன்னா உங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். உங்கள் அம்மா பெர்மிஷன் கொடுக்கறதுக்குள்ளே அவ்வளோதான், அதான் உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டே பெர்மிஷன் கேட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க பின்னாடி பாரதி நின்றுட்டு இருக்கிறத தமிழ் வந்து சொல்கிறாங்க. ஆதி திரும்பி பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முழிச்சிட்டு இருக்காங்க. பாரதி ஒரு பக்கம் தமிழை திட்டிகிட்டு இருக்க, இங்கே பாருங்கள் பாரதி, என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். இதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல, சரி என்னையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, எனக்கும் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு செல்லமாக கேட்குறாங்க. ஆதி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இன்ஸ்பெக்டரை பார்க்குறதுக்காக. அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து ஆதிக்கிட்ட, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் விசாரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதியும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் யாரெல்லாம் எப்படிலாம் வந்து அவரை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த மொத்தமாக வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆதி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன வந்து வாசுக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் அதே இடத்துக்கு வந்து ஒருத்தவங்க கால் பண்ணி என்னை வர வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, எனக்கு இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனும் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, நீங்கள் ஏற்கனவே கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு நாங்கள் விசாரித்து பார்த்ததில் எங்களுக்கு ஒரு உண்மை வந்து தெரிஞ்சிருக்கு. அது என்னென்னா வந்து வாசுவை ஆக்சிடெண்ட் பண்ண அந்த வண்டியோட நம்பரும் உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண வந்த அந்த வண்டியோட நம்பரும் ஒரே நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஆதி வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன இது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, அப்போது நீங்கள் வாசுக்கு நடந்தது ஆக்சிடெண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஆதிக்கிட்ட, நீங்கள் இதுக்கப்புறம் தான் ரொம்ப உஷாராக இருக்கணும், கவனமாக இருங்க, உங்களை யாராச்சும் ஃபால் பண்ணால் உடனே எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி கமிஷனர் சொன்னதுனால தான் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் அன்அஃபிஷியலாக வந்து விசாரிச்சிட்ருக்கோம், இன்னும் நாங்கள் அஃபிஷியலாக இந்த விஷயத்தை கொண்டு போகல. அப்படி வந்து இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா, இது சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கண்டிப்பாக எஸ்கேப் ஆக சான்சஸ் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயோ இல்லை வேறு யாருக்கிட்டேயோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பேசினதை எல்லாத்தையுமே வந்து மணி வந்து கேட்டிருப்பாரு. மணி வந்து யோசிக்கிறாரு, என்ன இது, இந்த விஷயத்தில் இப்படி ஒரு ரகசியம் இருக்கா, அப்போது வாசுக்கு நடந்தது ஆக்சிடெண்ட் கிடையாது, அப்போ யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயம் என்னன்னு நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அறிவும் சாரதாவும் வந்து கெஸ்ட் ஹவுஸில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது மணி வந்து கெஸ்ட் ஹவுஸ் வெளியில் நின்றுட்டே வந்து அறிவுக்கு கால் பண்ணுறாங்க. அறிவு 2 முறை வந்து காலை அட்டன் பண்ண மாட்டாங்க. சாரதா யார் பாருப்பா அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லைக்கா என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மணி விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்பா 2 முறைக்கு மேலே கால் பண்ணிட்டாங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குது அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்ல, அறிவு வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஒரு முறை தான் நான் காலை எடுக்கலன்னு தெரியுதுல, எதுக்காக நீ விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு அறிவு ரொம்ப கோபமாக பேச, இங்கே பாருங்கள், நான் வந்து விடாமல் கால் பண்ணுறேன்னா எல்லாம் காரணமாக தான் பண்ணுறேன், முதல்ல நீங்கள் வெளியில் வாங்க, நான் கெஸ்ட் ஹவுஸ் வெளியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவும் வெளியில் வராங்க. மணி வந்துட்டு அறிவுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சார் நீங்கள் கூடிய சீக்கிரம் நீங்கள் மாமியார் வீட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்ல, என்ன உளறிட்டுருக்க அப்படின்றாங்க. வாசுக்கு நடந்தது ஆக்சிடெண்ட்டுன்னு நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குது. இன்றைக்கி ஆதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான், வாசுவோட ஆக்சிடெண்ட் பற்றி அவங்க 2 பேரும் பேசியிருந்ததை நான் கேட்டேன். வாசுக்கு நடந்தது ஆக்சிடெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாசுவை ஆக்சிடெண்ட் பண்ண அந்த வண்டியோட நம்பரும் ஆதியை ஆக்சிடெண்ட் பண்ண வந்த அந்த வண்டியோட நம்பரும் ஒரே நம்பர்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஆதியை வந்து நீங்கள் வாசுக்கு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துக்கு வர வச்சு
ஆதியை தூக்கணும்னு நினச்சது நீங்கள் தான். அப்போ நீங்கள் தான் வந்து அந்த ஆளுங்களெல்லாம் செட் பண்ணியிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு வாசுவோட ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, அப்போ அறிவு வந்துட்டு என்ன லூஸு மாதிரி உளறிட்டுருக்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அறிவு ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன நீங்கள் என்னையே மிரட்டிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு வந்தேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அறிவு வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை நாம் எப்படி டீல் பண்ண போகிறோம் தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. சாரதா அங்கே வராங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு, என்ன அறிவு, வேறு ஏதாவது முக்கியமான விஷயமா, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அறிவு வந்துட்டு வேறு வழி இல்லாமல் வந்து அந்த விஷயத்த வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே சாரதா, ஐயோ ஆதிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை மொத்தமாக ஒதுக்கிடுவான், என்கிட்ட பேசவே மாட்டான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் ஆதிக்கு வந்து விஷயம் தெரியவே கூடாது, எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் நாம் பாரதியை வந்து ஆதிக்கிட்டேருந்து பிரிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாம் பாரதியை பிரிச்சுடணும், அப்போ தான் வந்து நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும், ஆதி வந்து என் கூட இருக்க முடியும் அப்படின்னு சாரதா ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆதி வந்துட்டு பாரதியை வந்து மீட் பண்ணுறாங்க. வாசுவை பற்றி பாரதி கிட்ட பேசலான்னு வராங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.